குஜராத்தின் சோம்நாத்தில் பிரதமர் மோடி மேற்கொண்ட சௌரிய யாத்திரை. சிவவாத்தியங்கள் முழங்க கையில் உடுக்கை ஏந்தியபடி திறந்த வாகனத்தில் பயணம். குஜராத் சோமநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. விஸ்வவேதாः பிரயாத்பாதிர்ததாது ஆதௌ கர்மாரம்பே சாந்தி சுக்தம் படேத். ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருங்கயேத் ஜாதே ருத்ரசிவா தனுரகோரா பாபகாசினி. தனது கைகளாலேயே சிறப்பு பூஜைகள் செய்து தரிசனம். சோமநாதர் கோவிலில் வழிபட்ட பின் சிறுவர்களின் மந்திர உச்சாடனத்தை கேட்டு பரவசமடைந்த பிரதமர் மோடி. கலைஞர்களை வாழ்த்தி செண்டை மேளத்தை வாசித்து மகிழ்ச்சி. தாக்குதல் நிகழ்ந்து 1000 ஆண்டுகள் கடந்தும் சோமநாதர் கோவிலில் கம்பீரமாக நிற்பதை கொண்டாடும் விழா கோலாகலம். குஜராத்தின் சோம்நாத் நகர் முழுவதும் ஆடல் பாடல் என விழா கோலம். விழுப்புரத்தில் வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக வடக்கு மண்டல தேர்தல் முகவர்கள் மாநாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அயலக தமிழர் நாள் 2026 விழா. 2 நாட்கள் நடைபெறும் விழாவை தொடக்கி வைத்து பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காட்சி அரங்கத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட காட்சி அரங்குகள் இங்கு அமைய பெற்றுள்ளன. காட்சி அரங்கத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இணைந்து திறந்து வைக்கின்றனர். அவர்களுக்கான வீடுகள் இங்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. மேலும் பொங்கல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியதாக திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக அறிவித்திருக்கும் செயல் புதிய முந்தையில் பழைய கள் என்ற பழமொழி போன்றது என விமர்சனம். நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து கட்டிய பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை விமர்சிக்க என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று ஏன் கூறவில்லை எனவும் இபிஎஸ்க்கு சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் வினா. டெல்லியில் சிபிஐ முன்பாக நாளை ஆஜராகிறார் தவிக தலைவர் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆஜராக முடிவு. சிபிஐ விசாரணைக்காக விஜய் நாளை டெல்லிக்கு செல்ல உள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. டெல்லி காவல்துறைக்கு தவிக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் மின்னஞ்சல்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்ற நடவடிக்கையை கண்டித்து காங்கிரசார் உண்ணாவிரதம். சென்னை எழும்பூரில் செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம். மகாத்மா காந்தியின் பெயராலே 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் நீதியை குறைக்காதே. வேலை என்பது மக்கள் உரிமை, வேலை என்பது மக்கள் உரிமை, சலுகை அல்ல, சலுகை அல்ல. 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள். கோவையில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் பாரம்பரிய விளையாட்டான உரியடித்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின். வள்ளி கும்மி நடனமாடி தமிழிசை, வானதி உள்ளிட்டோர் கொண்டாட்டம். சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் போக்குவரத்து திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் வடபழனி போரூர் வழித்தடம் 7 கிலோமீட்டர் வழித்தடத்தில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பொன்னகரத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 4 பேர் மாயம். காற்றழுத்தத்தால் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததும் மீறி சென்று காணாமல் போன நிலையில் தேடும் பணி தீவிரம். புதுச்சேரியில் கஞ்சா போதையில் 9ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து பலாத்காரம் செய்த 19 வயது கொடூரன். சென்னையில் போராட்டத்திற்காக முகாமிட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் கைது. இன்று 17வது நாளாக போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நேற்று காலையில் சாப்பிடுவதற்காக புறப்பட்டவர்களை வழியிலேயே மறித்து கைது செய்தது காவல்துறை. விமான சேவைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் கழிவுகள், பழைய டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்க வேண்டாம். சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு இந்திய விமான நிலைய ஆணையம் வேண்டுகோள். நாகை அருகே கடல் சீற்றம் காரணமாக கல்லார் மீனவ கிராமத்திற்குள் கடல் நீர் உட்புகும் அபாயம். கடல் நீர் உட்புகாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்த மீனவர்கள் கோரிக்கை. சென்னை திருநீர்மலையில் போதையில் பைக்கை ஓட்டி சென்று ஆட்டோ ஓட்டுநரை தாக்கி தகராறு. போக்குவரத்து காவலர் முன்பாகவே என் மாமா போலீசு உன்னை வெட்டாம விடமாட்ட என இளைஞர் அலப்பறை. மாமா போலீஸ் பொங்கலையொட்டி மாநிலம் முழுவதும் கால்நடை சந்தைகளில் விற்பனை அமோகம். ஆயிரக்கணக்கான ஆடுகள் கோடிக்கணக்கில் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. புவியை கண்காணிக்கும் EOS N1 செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த 17 செயற்கைக்கோள்களையும் உடன் செலுத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏற்பாடு. கேரளாவில் 3ஆவதாக கொடுக்கப்பட்ட பாலியல் புகாரில் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட பாலக்காடு MLA ராகுல் மம்கூடத்தில் கைது.
ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தவரை நள்ளிரவில் கைது செய்து போலீசார் அதிரடி.